3 கப்பல்கள் காசாவை நோக்கி காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் இன்டர்நேஷனல் கடல் பார்டர். இதுதான் காசாவை ஒட்டி இருக்கக்கூடிய காசாவினுடைய கடல் பார்டர். மீதி இருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்ந்து காசாவை நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இதுல காட்டக்கூடிய கிட்டத்தட்ட 27 கப்பல்கள் இதுல உள்ள வந்து கொண்டிருக்கிறது. இவங்க கைது செய்யப்பட்ட செய்தி இவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் நாங்க உள்ள வரத்தான் செய்வோம், நாங்க காசாவுக்கு உணவுகளை கொடுக்கத்தான் வேணும் என்கிற நிலையில் அவங்களும் உள்ள வந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 200+ உறுப்பினர்கள் கிரேட்டா தன்பர்க் முதன்மையானவர். இவங்க தான் கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த புகைப்படத்தில் இவங்களோட சேர்த்து பல முக்கியஸ்தர்கள் உள்ள போயிருக்காங்க. குறிப்பாக நெல்சன் மண்டேலா, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தேசத்தந்தையாக வர்ணிக்கப்படுகிறார். அவருடைய பேரப்பிள்ளையும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார். அந்த போராட்ட குணம் கொண்ட ரத்தம் அல்லவா, அதனால் அவரும் இணைந்திருக்கிறார். அவர் இந்த கைது நடவடிக்கைகள் இதுவரைக்கும் கைது செய்யப்படல. அவர் மீதமுள்ள கப்பல்கள் லிஸ்டுக்குள்ள இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஆட்சியெல்லாம் வெளியாக நீங்க பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் கைது செய்யப்படுகிற காட்சி, இஸ்ரேலிய போர்சஸ் வந்து அந்த போட்டுகளை கைப்பற்றிக் கொண்டு போகிற காட்சிகள் இதில் பதிவாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிற காட்சிகள் தான் இங்கே அடங்கிய. காசா மக்களுக்கு உணவுகள் கொண்டு செல்லுகிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருந்தும் அத்தனை பேரும் காசாவை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இதிலே ஒரு சில மக்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து மாற்று மத நண்பர்களாக இருக்கிறார்கள். காசா அப்பாவிகளுக்காக இன மத குல பேதம் இல்லாமல் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்படக்கூடாது, அவர்களுடைய நாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நியாயத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சில பேர் தமிழ்நாட்டில் சில பேர் நம்ம பார்க்கிறோம், இந்த தமிழ் யூடியூபர்ஸ் பார்க்கிறோம், அவங்களுக்கு பாலஸ்தீனம்னா என்னன்னு தெரியல, காசாண்டா என்னன்னு தெரியல. உண்மையான நாடே பாலஸ்தீனம் தான்ங்கிறது தெரிந்திருந்தும் சில நேரங்கள் அதை மறைச்சுக்கிட்டு இஸ்ரேல் நிற்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த கிரேட்டா தன்பர்க் மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தெல்லாம் பாடம் படிக்க வேண்டும்.